தெய்வமா இருங்க. ஒரு வாரம் அப்புறமா நான் உங்களுக்கு ஒரு ஃபார்முலா போட்டு கொடுக்குறேன். இறைச்சி சாப்பிடுங்க. இறைச்சி சாப்பிடாதுன்னு சொல்லல, நான் ஒரு ஃபார்முலா போட்டு கொடுக்குறேன். அந்தபடி டெய்லி இறைச்சி சாப்பிடலாம், தொந்தரவு. நான் போட்டு கொடுக்குற ஃபார்முலா மாதிரி சாப்பிடலாம். புரியுதா? இங்கே இறைச்சி தான் ஜாஸ்தி. நான் மொத்தம் தான் மெஜாரிட்டி. நீங்க எல்லாம் சேர்த்தீங்கன்னா நான் ஓடிடணும் இந்தியாவுக்கு. பரவாயில்ல, நான் உங்க பக்கமே சேர்ந்துக்கிறேன். சேம் சைடு கோல் அடிச்சு அவங்க சைடு சேர்ந்து நானும் கோல் போட்டுறேன். இறைச்சி சிரேஷ்டமானது நானும் கையெழுத்துறேன். ஆஹா, இப்படிதான் சாப்பிடணும், இதான் இருக்கு, அதை சொல்லி கொடுக்குறேன். சரிதான், இப்ப மனசு சமாதானமா? ஆனா ஒரு வாரம் நான் சொன்னது தயவு பண்ணி இந்த தியானத்துல கரெக்டான அனுபவங்களுக்கு ஆகணும்னா கள்ளத்தனமா வெளியே போய் சாப்பிடாதீங்க. சொல்றேன், ஒரு வாரம் கொஞ்சம் வாய் கட்டுங்க. ஒரு வாரம் வாய் கட்டுங்க.